கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பா நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு அதாவது பிரேக் அவுட் நியரில் இருக்க சில ஸ்டாக்ஸை நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கையும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக், அதாவது நியரில் இருக்குது. ஸோ அந்த ஸ்டாக்கையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது இது போன வாரம் எல்லாம் ஃபுல்லாகவே உங்களுக்கு என்ன இருக்குது, ஸ்ட்ராங்கான ஒரு பேரிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட்டை இங்கே இருக்குது பார்த்து, இந்த சப்போர்ட்டில் வந்துட்டு அதாவது 24,353 வந்து சப்போர்ட் எடுக்கும். ஸோ சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் அகைன் மறுபடியும் புல் பேக் ஆனிச்சுன்னா, புல் பேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புல் பேக் ஆணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல விஷயமா இருக்கும். அப்படி இல்லை, ஸோ இதையும் பிரேக் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஃபால், அதாவது 23,854 அப்படின்றது உங்களுக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ பார்க்கலாம். ஸோ மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்றத ஸோ இந்த வீக்கில் நமக்கு தெரிஞ்சிடும். எனக்கு கேட்டால் இன்னும் ஒரு 2-3 டேஸ்லேயே தெரிஞ்சிடும் நினைக்கிறேன். ஃபுல்லாக கூட வெயிட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் மேலே தான் போகும் அப்படின்னு அனாலிசிஸ்ட்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் நமக்கு எப்படி போகுது அப்படின்னு. மேலே போணுச்சு அப்படின்னா நமக்கான ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி எப்படியோ பேங்க் நிஃப்டியும் அதாவது அந்த சப்போர்ட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே இந்த சப்போர்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு என்ன இருக்குது, முடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு கேப் அப்பே கிடச்சாலும் உங்களுக்கு மேலே போயிருக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃப்ரைடே வந்து உங்களுக்கு மேலே போயிட்டு அங்கேருந்து தான் கீழே டவுன் சைடில் வந்திருக்கு. ஸோ டவுன் சைட்லேயே வந்தாலும் கரெக்டாக இந்த சப்போர்ட்டை அது என்ன பண்ணியிருக்கு, ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியும் மண்டே, அதாவது இன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ என்ன பண்ண போகுது அப்படின்னு. ஒன்று சைட்வேஸ் போகலாம், அப்படி இல்லைனா மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படின்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் கெஸ் பண்ணுறேன். மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளே இருக்குது. ஸோ ரெண்டுமே பேரலாக மண்டே வந்து ஒரு கேப் அப் கிடச்சிச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். இல்லை கேப் அப் கிடச்சா கொஞ்சம் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகம். ஸோ ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனாலும் உங்களுக்கு சைட்வேஸோ இல்லை ஒரு ஸ்மால் புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி பார்க்கலாம் நம்ம என்ன நடக்குது அப்படின்றத. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு உடச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு அப்சைடில் போகும். அப்படி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 53,655 உடச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சப்போர்ட் இந்த சேனலில் நம்ம வந்து வீக்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு நான் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இந்த சேனல் பாருங்கள். இந்த சேனலை பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த சேனலில் ஸோ இங்கேருந்து ஒரு நல்ல ஃபால் ஆகும்போதெல்லாம் இந்த சேனல் வந்து ஒரு சப்போர்ட்டாகவும் உங்களுக்கு ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து தான் இந்த சேனலில் ஒவ்வொரு தடவையும் இங்கே பாருங்கள். ஸோ இவ்வளோ தூரம் ஹை போயிட்டு அகைன் மறுபடியும் என்ன இருக்குது, இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. ஸோ இப்படி ஒவ்வொரு தடவையும் என்ன இருக்குது. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இதை உடச்சிச்சு அப்படின்னா இந்த 53,655 உடச்சிச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன ஆகும். ஸோ இங்கேருந்து ஒரு ஃபால் இங்கே வரைக்கும் வரும். ஸோ இங்கே வந்துட்டு அகைன் மறுபடியும் இந்த சேனலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகும். ஸோ இப்படி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் உங்களை வந்து பேனிக் மோடுக்கு கொண்டு போக விரும்பலை. நெக்ஸ்ட்டு இந்த சப்போர்ட்டை உடச்சிச்சு, அதாவது பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோதான். பட் நம்மளோட எல்லாருடைய எண்ணமும் என்ன அப்படின்னா, இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகணும் அப்படின்றது தான் எல்லாரோட எண்ணமும். ஸோ என்னோடய எண்ணமும் அதே தான். ஓகே, நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மிட் கேப் நிஃப்டி நம்ம உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்திருப்பேன். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேனல், அதாவது
இந்த 12473 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஹரிசாண்டல் லைன் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ கரெக்டாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரைடே வந்து இந்த சேனலில் உங்களுக்கு வந்து ஹிட் ஆகிருக்கு. ஸோ இன்னும் சப்போர்ட்லாம் எடுக்கலை. ஸோ இன்றைக்கி பார்க்கலாம் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதாவது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி இது மூணுமே என்ன இருக்குது, கரெக்டாக அந்த சப்போர்ட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தான் நம்ம பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்மளோட ஸ்டாக்கில் பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஸ்ரீ ராமா மல்டி டெக் அப்படின்ற இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டாக் தான் உங்களுக்கு மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக்கு நியரில் இருக்குது. ஸோ பிரேக் அவுட் வந்து எப்போ வேணாலும் உங்களுக்கு இந்த ஸ்டாக்கில் கொடுக்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நான் மந்த்லியில் எடுத்திருக்கேன். ஏன்னா உங்களுக்கு 2001 ஹையை, அதாவது 24 வருஷத்தோட ஹையை பிரேக் பண்ண போகுது. நான் மந்த்லி, அதனால தான் உங்களுக்கு மந்த்லியில் எடுத்திருக்கேன். ஸோ டெய்லியிலையோ வீக்லியிலையோ எடுத்தோம்னா நம்ம இந்த சார்ட்டை வந்து ஃபுல்லாகவே பார்க்க முடியாது. உங்களுக்கு இதோட ஐபிஓ ப்ரைஸ்லேருந்தே ஒரு நல்ல ஃபாலை தான் உங்களுக்கு சந்திச்சிருக்கு. இங்கே பாருங்கள், இதோட ஐபிஓ ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 169. ஸோ அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபால். ஸோ நல்ல ஃபாலை முடிச்சுட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ரெக்கவர் ஆகி ஒரு நல்ல ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக் ஒரு 10 ரூபா ரேஞ்சிலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 53-54 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஓகே, இந்த ஸ்டாக்கை நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? ஸோ இப்போ எப்போ நம்ம என்ட்ரி எடுக்கலாம்? ஸோ இதோட கிட்டத்தட்ட 24 வருஷத்தோட ஹையை பிரேக் பண்ண போகுது. ஸோ மல்டி பிரேக் அவுட் ஸ்டாக்னாவே ஒரு 2 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம் இப்படின்ற இந்த கம்மியான வருஷத்தை பிரேக் பண்ணும்போதே சில ஸ்டாக்கெல்லாம் வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணும். இது 24 வருஷம் ஹையை உடைக்க போகுது. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் வாங்கிடலாமா அப்படின்றத இப்போ நம்ம ஸோ வீக்லி, அதாவது டெய்லியில் இப்போ நான் உங்களுக்கு வீக்லியில் கன்வெர்ட் பண்ணுறேன். வீக்லியில் கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ வீக்லியில் பார்க்கும்போது அதாவது இந்த ஹரிசாண்டல் லைன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த 53 ரூபா, இந்த 53 ரூபா 50 பைசா அப்படின்னு இந்த சேனல். ஸோ உங்களுக்கு ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். இந்த சேனல் இருக்கு இல்லையா, இந்த சேனலை பிரேக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இதுதான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சா மட்டுமே நம்ம உங்களுக்கு பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ணலாம். ஸோ இங்கே பண்ணணும். ஸோ இதை மேலே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும் ஒன்று. ஸோ அப்படியே பார்க்கும்போது இன்னொரு விஷயம் பார்க்கும்போது இங்கே இந்த சேனல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த சேனல் இங்கே இருந்து இதுக்கு முன்னாடி 2 டைம் என்ன இருக்குது, இந்த சேனலை ஹிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கீழே வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி மேபி இங்கேயும் நடக்கலாம். ஸோ நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். பட் நம்ம எல்லாத்துக்குமே முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கணும் இல்லையா? ஸோ இங்கே ஹிட் பண்ணும்போது அகைன் என்ன பண்ணலாம், கீழே இப்படி வரலாம். இங்கே இருந்து இப்படி வரும்போது என்ன ஆகும், ஸோ இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கும். இதோட ப்ரீவியஸ் ஹையில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் மேலே போகலாம். ஸோ 2 சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ரெண்டுக்குமே இங்கே, அதாவது இந்த ஹரிசாண்டல் லைனை பிரேக் பண்ணி க்ளோஸ் வரும்போது நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஆனால் மேலே போயிட்டு அகைன் ரீடெஸ்ட் எடுத்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், ஸோ இங்கே வரைக்கும் தாராளமாக வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம டெய்லியில் உங்களுக்கு பார்க்கலாம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு எங்கே நம்ம என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்றத இப்போ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு பார்த்துருவோம். டெய்லியில் பார்க்கும்போது இங்கே பாருங்கள், இந்த ஜோன் மட்டும் பாருங்கள். ஏன் இந்த ஜோனை அரைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு ரீசன் என்னென்னா இதுதான். இந்த ஜோனை உங்களுக்கு பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் இன்னும் பிரிண்ட் ஆகலை. ஸோ பிரிண்ட் ஆகட்டும். ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் நல்லாயிருக்கு. ஸோ நல்ல ரிட்டர்ன்ஸை தான் இது வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ நான் பார்த்துட்டு நீங்களும் ஒன்ஸ் பார்த்துட்டு உங்களோட முடிவை நீங்கள் எடுங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துடலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கோட பேர் ஸ்ரீ ராமா மல்டி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். அதாவது ஸ்ரீ ராமா மல்டி டெக் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது இங்கே எடுக்கிறோன்னு வச்சுக்கிறோமே. ஸோ இந்த அதாவது இந்த ஹரிசாண்டல் லைன் ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். அப்போ எஸ்எல் நம்ம எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனலுக்கு கீழேயே, அதாவது இந்த சேனல் இருக்கு இல்லையா, இந்த ரெசிஸ்டன்ஸ், இந்த ஹரிசாண்டல் லைன். ஸோ இதுக்கு கீழேயே நம்ம எஸ்எல்லை வச்சுக்கலாம் இப்போதைக்கு. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது
டார்கெட் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 80. ஸோ 53 54லேருந்து நெக்ஸ்ட் 80 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு மேலேயும் இன்னும் டார்கெட் இருக்குது. நம்ம அதை ரீச் பண்ணும்போது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டை பற்றி யோசிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் BBTC, பாம்பே ஃபர்மா ட்ரேடிங் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து ஷோ ஆயிரும். நான் இந்த ஷார்ட் டேர்மாக இந்த BBTCன்னு போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ஷோ ஆயிரும். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹை 2856. அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபாலை தான் உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ கரெக்டாக அந்த ஃபால்லேருந்து இந்த சேனலை சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் இப்போ எங்கே வாங்கலாம்? ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்விங் ட்ரேடிங்க்கு இந்த ஸ்டாக் வந்து இப்போதைக்கு என்ட்ரி எடுக்க முடியாது. இந்த ஸ்டாக்கு நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்கு வாங்கணும் அப்படின்னா இந்த ஸ்டாக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸோ வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டு இதோட ஃபண்டமெண்டெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கேன்னா இதோட ஃபண்டமெண்டெல்லாம் பார்த்துட்டேன். சூப்பரான ஒரு ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டலோடு இருக்கிற ஒரு நல்ல கம்பெனி இது. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது எங்கே எடுக்கலாம்? இந்த ஸ்டாக்கு வந்து ஸோ நீங்கள் என்ட்ரி ஷார்ட் டேர்முக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒன்று பிரேக் அவுட்டில் எடுக்கணும், இல்லை ஒரு நல்ல சப்போர்ட்டில் வாங்கணும். நல்ல சப்போர்ட்டில் வாங்கும்போது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஒரு நல்ல ஸ்டாக் அப்படின்றதுனால நம்ம இந்த ஸ்டாக்கை ஃபண்டமெண்டலி வெரி வெரி ஸ்ட்ராங் அப்படின்றதுனால இந்த கம்பெனியை நீங்கள் வந்து வாங்க போகிறீங்க ஒரு ஷார்ட் டேர்முக்கு அப்படின்னா இந்த ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிற உங்களோட ஃபண்டை வந்து 3 இல்லை 4 கூட பிரிச்சுக்குங்க. ஏன்னா ஒரு சப்போர்ட்டில் வாங்க போகிறோம் அப்படின்றப்போ அது நெக்ஸ்ட்டு கீழேயும் இறங்காது அப்படின்னு உறுதியாக யாராலையுமே சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்டு ஒரு ஃபால் வந்துச்சுன்னா அதையும் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னா உங்கள்கிட்ட ஃபண்ட் இருக்கணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம சொன்ன மாதிரியே நீங்கள் இதில் ஒரு 25,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 5,000, நெக்ஸ்ட் ஒரு 5,000 அப்படின்னு நீங்கள் பிரித்து வச்சுக்கணும். ஓகே, நம்ம அதை எப்படி அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் வந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகலாம். ஸோ வீக்லி சார்ட் வச்சுருக்கேன். அதாவது இந்த சேனலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே புல் பேக் ஆகலாம். ஒன்று இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கு வந்து இங்கே தான் உங்களுக்கு என்ன இருக்குது, ஒவ்வொரு தடவை இதுக்கு முன்னாடி ஒரு 2 டைம்ஸ் இந்த சேனலில் சப்போர்ட் எடுத்திருக்கு. எந்த சேனல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனல். ஸோ இதுக்கு முன்னாடி பாருங்கள் ஒரு 2 டைம்ஸ், 1 2 இப்போ 3 டைம் வந்து என்ன இருக்குது உங்களுக்கு, அதை நான் இப்போது ஷோ பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக்கு மேலே போயிட்டு இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் லாஸ்ட்டாக ஸோ இங்கேருந்து ஒரு நல்ல ரேலியை கொடுத்துட்டு அகைன் மறுபடியும் இங்கே வந்துருச்சு. இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் மேலே பவுன்ஸ் பேக் ஆகிட்டு அகைன் மறுபடியும் கீழே வருது. ஸோ கீழே வந்திருந்தாலும் இந்த சேனலை இப்போ பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். இந்த சேனலை பிரேக் பண்ணாலும் அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட்டில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக்கு கீழே கூட வரலாம். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்டர் ஆக வேணாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டாக்குக்குமே வந்து ஹிட் பண்ணிவிட்டு அகைன் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துட்டு மறுபடியும் என்ன ஆகும், அதே பிளேஸுக்கோ இல்லை ஒரு சப்போர்ட்லேயோ வந்து அகைன் மறுபடியும் புல் பேக் ஆகும். ஸோ இங்கே ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். இங்கே தானே நடந்திருக்கு பாருங்கள். இந்த ட்ரெண்ட் லைன்லையும் சப்போர்ட் எடுத்திருக்கு, இந்த ட்ரெண்ட் லைன்லையும் சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கா, அதாவது இந்த ட்ரெண்ட் லைனில் இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் இதே ட்ரெண்ட் லைனுக்கு வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக்கு மேலே போகலாம். ஸோ அப்படி இங்கேருந்து புல் பேக் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், டெய்லியில் நம்ம பார்க்க வேணாம், வீக்லியில் ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டில் இருந்துட்டு மேலே புல் பேக் ஆகணும்னா வீக்லி கேண்டில் கன்ஃபர்மேஷன் தான் பார்க்கணும். ஸோ டெய்லியில் ஒரு நாள் புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட் ஒரு 2-3 டேஸில் கூட டவுன் சைடில் வந்துடலாம். ஒரு ஸ்ட்ராங்கான வீக்லியில் புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இதை கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு
ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை வந்து இந்த ஸ்டாக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2856 இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது ஒரு 1750 வைங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 40% வந்து நமக்கு 40 ஆர் 50% மேலே நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த கம்பெனி வெரி ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல் வெரி ஸ்ட்ராங்கான கம்பெனி. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஹெச்ஜி இன்ஃப்ரா. இந்த ஹெச்ஜி இன்ஃப்ராவை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹை 1772. அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபால். ஸோ இங்கே இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது இந்த ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 971. ஸோ இப்போது இந்த ஸ்டாக்கை நம்ம ஷார்ட் டேர்முக்கு ஒன்லி கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இப்போது கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணலாம். ஸோ எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு அதுக்கான ரீசனை இப்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ரீசன், இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கான கம்பெனி ஒன்று. அந்த ரீசன் கண்டிப்பாக நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னொன்று அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனலை பாருங்கள். அதாவது இதை நான் கலரை கூட மாற்றிடுறேன், ஏன்னா உங்களுக்கு ப்ளூ. இந்த ப்ரைமரி ட்ரெண்டை பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி ஆரம்பத்திலேருந்தே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலில் தான் சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒவ்வொரு தடவையும் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து ப்ரைமரி ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த ட்ரெண்டில் இது வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்களா? ஸோ இங்கேருந்து பாருங்கள், இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. அகைன் மறுபடியும் எப்போல்லாம் ஃபால் ஆகுதோ ஸோ இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய ரேலி கொடுத்துட்டு அகைன் மறுபடியும் டவுன் சைடில் வந்தாலும் இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இப்போவும் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஆனால் இன்னும் இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கு பாருங்கள். இங்கே சப்போர்ட் எடுக்கலை, பட் இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்லேருந்து அப்படியே பவுன்ஸ் பேக் ஆணுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து மேலே பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே வந்து நீங்கள் கம்மியான குவான்டிட்டியை வந்து பை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இங்கே ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே இந்த 965. ஸோ இதுக்கும் பெரிய டிஸ்டன்ஸ் இல்லை. ஆனாலும் மார்க்கெட்டில் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கும். அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அப்படி நம்மக்கிட்ட ஃபண்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு இறங்க ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம பார்க்கலாம். பெரிய லெவலில் இறங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. நல்ல ஃபால், ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனி அப்படின்றதுனால பெருசாக இறங்காது. ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு நல்ல ஃபாலை கொடுத்துருச்சு இந்த ஸ்டாக். ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் அக்குமுலேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும் இல்லையா? ஒரு ஸ்ட்ராங்கான வீக்லியில் ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகட்டும். அப்படி பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம்? கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த 815க்கு வரும்போது இன்னும் கொஞ்சம் அக்குமுலேட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதுக்கு கீழே வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. உங்களுக்கு இங்கே ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. இந்த 815 அப்படின்றது வெரி ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட். ஸோ இதை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னொரு விஷயமும் கூட பண்ணலாம். ஸோ இதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு பாஸ் ஆகும். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். பட் அது அப்படி எடுக்கும்போது நீங்கள் இன்னும் கீழே கூட சம்டைம்ஸ் வரும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் சப்போர்ட்டில் நீங்கள் எடுக்கலாம். ஸோ பிரேக் அவுட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அதுக்கு நிறையா பார்க்கணும். இருக்கட்டும். ஸோ நீங்கள் வந்து இதை பிரேக் பண்ணும்போது இப்போதைக்கு நீங்கள் அதை பற்றி கன்சிடர் பண்ண வேணாம். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு நல்ல ஸ்டாக், ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனி அப்படின்றப்ப நம்ம சப்போர்ட்லேயே எடுக்கலாம் ஒன்று. ஆனால் நீங்கள் உங்களுக்கு ஃபண்டை வந்து இதுக்காக நீங்கள் கொஞ்சம் அலோகேட் பண்ணி வச்சுருக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஸ்டாக் ரட்டன் இந்தியா என்டர்பிரைசஸ். இந்த ரட்டன் இந்தியா என்டர்பிரைசஸை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹைலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஃபாலோ தான் கொடுத்துருக்கு. இதோட ஆல் டைம் ஹை கிட்டத்தட்ட 95 அந்த ரேஞ்சிலேருந்து அந்த ஸ்டாக்கு கீழே விழுந்திருக்கு. ஸோ கீழேயே விழுந்திருந்தாலும் ஸோ உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த ஸ்டாக்கு மேலே பவுன்ஸ் பேக்கில் தான் நல்ல பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு.
ஸோ இங்கே பாருங்கள் இந்த சேனலை வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த சேனலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் மேலே போயிருக்கு. அதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ இந்த சேனலில் பாருங்கள், இந்த சேனலில் வந்து அதாவது இங்கே இருந்து போயிட்டு அகைன் மறுபடியும் இந்த சேனலில் சப்போர்ட் எடுத்திருக்கா. இங்கேருந்து மேலே போயிருக்கு. மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் என்னாச்சு, கீழே டவுன் சைடில் வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து இந்த ஸ்டாக் மேலே தான் உங்களுக்கு பவுன்ஸ் பேக் கொடுத்து இங்கே போயிட்டு ஒரு ரீடெஸ்ட்டையும் கொடுத்துருச்சு. ரீடெஸ்ட்டை கொடுத்துட்டு ஸோ போன வாரம் ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் வீக்லியில் புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. நான் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ என்ட்ரி எப்படின்னு பார்க்கும்போது நம்ம எங்கே எடுக்கலாம் அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டாக்கும் ஒரு நல்ல கம்பெனி தான். ஸோ ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனி தான். அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை பிரேக் அவுட்டில் தான் எடுக்கணும். நீங்கள் வந்து பிரேக் அவுட்டில் இப்போ எடுக்கிறதுக்கான சான்சஸ் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்டாக்கு நமக்கு அந்த வாய்ப்பு இல்லை. ஒருவேளை இந்த ஸ்டாக்கு இந்த சேனலை ஹிட் பண்ணிவிட்டு மேலே பிரேக் அவுட் கொடுக்காமல் கீழே வந்துச்சு அப்படின்னா எங்கே இந்த சப்போர்ட்டுக்கு வரும்போது உங்களுக்கு என்ன பண்ணலாம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த 2 ஸ்டாக்கு போலயே சப்போர்ட்டில் வாங்கலாம். ஓகே, இப்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஹையை பிரேக் பண்ணணும். ஸோ இந்த 63 இருக்குது பார்த்தீங்களா இந்த சேனல். ஸோ இந்த 63 அப்படின்ற இந்த சேனலை பிரேக் பண்ணி இந்த சேனலை பிரேக் பண்ணி டெய்லியில் ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனாவே போதும். ஸோ அப்படி போகும்போது நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இதோட டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். ஸோ எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எங்கே வைக்கலாம், இந்த ட்ரெண்டில் எனக்கு கீழே எஸ்எல் வச்சுக்கலாம். ஏன்னா சம்டைம்ஸ் இதை உடச்சிட்டு என்ன பண்ணோம்னா இந்த சேனல் அதாவது அதோட ஆல் டைம் ஹைலேருந்து நான் ஒரு சேனல் ட்ரா பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த சேனலை வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிடும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ நம்ம எஸ்எல் இங்கே வச்சுக்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் இந்தியன் ரெனியூவபிள் எனர்ஜி. ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றி தான் இப்போ கேட்டிருந்தாங்க. ஸோ நான் ஸ்க்ரீனில் இதை வந்து உங்களுக்கு நேமை வந்து மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டேன். ஓகே, இது வந்து IRDEA. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இப்போது இந்த ஸ்டாக்கை நம்ம என்ன பண்ணலாமா, ஒரு ஷார்ட் டேர்முக்காக வாங்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டலி அதாவது இதோட வேல்யூ வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கை நம்ம இப்போது இந்த ப்ரைஸில் கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் வந்து எங்கே வந்தால் நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஸ்பேஸ் அப்படின்னா இந்த 100 ரேஞ்சை எப்போ ஹிட் பண்ணுதோ ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா நீங்கள் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஸ்டாக் வேல்யூஷன் ரொம்ப 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 ஹையாக இருக்குது. அதனால் இந்த ஸ்டாக்கில் இப்போ யாருமே கை வைக்க வேணாம். ஆல்ரெடி நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வேணால் இந்த ஸ்டாக்கை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி நீங்கள் வாங்கணும், ஏன்னா நிறைய பேர் வாங்கியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த ஸ்டாக்கோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இருந்துச்சு. அதாவது அதோட ரிசல்ட்ஸை சொல்லலை, அதோட ஏற்றம், இதோட விலை வந்து அந்த அளவுக்கு ஏறுச்சு. அப்படி ஏறும்போது நம்ம நிறைய பேர் என்ன பண்ணியிருப்போம், இந்த ஸ்டாக்கை வாங்கியிருப்போம். ஸோ அந்த ரீசனுக்காக சொல்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் வந்து எங்கே வந்தால் நம்ம அக்குமுலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ப்ரைஸில் வாங்கியிருக்கீங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியல. ஒருவேளை நீங்கள் ஹை ப்ரைஸில் வாங்கியிருந்துருக்கலாம், ஆல் டைம் ஹையில் வாங்கியிருக்கலாம், இல்லை அதுக்கு பிட்டில் கூட வாங்கியிருக்கலாம். அப்படி நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் அக்குமுலேட் பண்ணணும் அப்படின்னா இந்த சேனலை உடக்கி தான் பாருங்கள். இந்த 139 இருக்குது பார்த்தீங்களா, இந்த சேனலை உடச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் அக்குமுலேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக 123 நெக்ஸ்ட் சப்போர்ட். அதையும் உடச்சிச்சு அப்படின்னா ஸோ இந்த 100 இந்த சேனல் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இது 100 தான் இருக்கும் இந்த ப்ரைஸ். ஆமாம். ஸோ இந்த ரெட் கலர் ஹரிசாண்டல் லைன் இருக்குது பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் லைன். ஸோ இது வந்து 100 ப்ரைஸ். இந்த ப்ரைஸை ஹிட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 100ன்ற ப்ரைஸை கண்டிப்பாக இந்த ஸ்டாக் வந்து ரீச் பண்ணும். ஏன்னா இதோட ரிசல்ட்ஸாக இருக்கட்டும், ஃபண்டமெண்டலாக இருக்கட்டும், ஸோ எதுக்குமே சரியில்லாமல் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த 51 அப்படின்ற இந்த ப்ரைஸை ஹிட் பண்ணிச்சுன்னா சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அப்போது இந்த ஸ்டாக்கோட வேல்யூஷன்லாம் கொஞ்சம் அதாவது ஹையாக இருக்கிறது கொஞ்சம் சீப்பாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ கூட நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்டாக்கை பார்க்கணும். ஸோ வேல்யூஷன் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு, ஹையாக இருந்துச்சு, வேல்யூஷன் நல்லா இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ பிஎல்லாம் எக்கச்சக்கமாக ஏறி போய் கிடக்கு. ஓகே, அதனால் இந்த ஸ்டாக்கை நம்ம இப்போ விட்டுருங்க. ஆல்ரெடி வாங்கியிருக்கவங்க மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஐஆர்சிடிசி. இந்த ஐஆர்சிடிசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ ஒரு ஷார்ட் டேர்முக்காக கன்சிடர் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு தான் வரும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு இதை இப்போ ஸ்விங் ட்ரேடிங்க்கு நம்ம இந்த ஸ்டாக்கை யூஸ் பண்ண முடியாது. ஷார்ட் டேர்முக்காக மட்டுமே இந்த ஸ்டாக்கை நம்ம பயன்படுத்தலாமா அப்படின்றத தான் இப்போ நம்ம அனலைசிஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் இந்த 660 அப்படின்ற இந்த இடம் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதையும் உடைக்கலாம், உடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா இந்த 570 அப்படின்றது தான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே பாருங்கள். இந்த ஹரிசாண்டல் லைன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த 660 உங்களுக்கு இந்த ப்ளூ டாட்டுக்கு உங்களுக்கு கர்சர் தெரியும், க்ளீனாக தெரியும். இங்கே ஒரு நல்ல 10,000 ரேஞ்சில் இருந்த இந்த ஸ்டாக் அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. இங்கே மேலே போச்சு. அகைன் மறுபடியும் இந்த சப்போர்ட், அதாவது இந்த ட்ரெண்ட் லைனில் தான், ஹரிசாண்டல் லைனில் தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. இங்கே இருந்து அகைன் மறுபடியும் ஒரு புல் பேக் கொடுத்துட்டு மறுபடியும் என்னாச்சு, டவுன் சைடில் தான் வந்திருக்கு. டவுன் சைடில் வந்திருந்தாலும் இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் கீழையும் வரலாம். இந்த ஹரிசாண்டல் லைன் இந்த 570ஐயும் ரீச் பண்ணலாம். இங்கே வந்தால் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். இங்கே வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இங்கே வரலாம், மேபி வராமல் இங்கே இருந்து மேலே போனால் பிரேக் அவுட்டில் கூட நம்ம எடுத்துக்கிடலாம் ஷார்ட் டேர்முக்கு. ஏன்னா இங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். வெயிட் பண்ணலாம். ஐஆர்சிடிசியை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இல்லை நான் இங்கே கொஞ்சம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் ஃபண்டை இதுக்காக நீங்கள் அலோகேட் பண்ணணும். இங்கேயும் வாங்கலாம். இங்கே என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே வாங்க வேணான்னு தான் தோணுது. ஏன்னா ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இது தான். இங்கே வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக்கை நம்ம பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் BEPL, பன்சாலி இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போது நம்ம என்ன பண்ணலாம், அனாலிசிஸ் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாக்கு இதோட ப்ரைமரி ட்ரெண்ட் அப்படின்றத பாருங்கள். இந்த ட்ரெண்ட் லைனை பாருங்கள். இந்த ட்ரெண்ட் லைன் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றத பார்ப்போம். கரெக்டாக இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போயிருக்கு, நல்ல ரேலி. அங்கேருந்து இந்த ஸ்டாக் மறுபடியும் என்ன இருக்குது, இங்கே தான் உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் மேலே போயிருக்கு. அங்கே போயிட்டு அகைன் மறுபடியும் என்னாச்சு, இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கு. இப்படி ஒவ்வொரு தடவையும் இந்த ஸ்டாக் என்ன இருக்குது, சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த டைம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போனது இன்னும் கன்டினியூ ஆகலை. மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் கீழே வந்திருக்கு. ஆனாலும் இந்த ஸ்டாக் இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு இல்லையா. ஓகே, இப்போது இந்த ஸ்டாக்கை இப்போ நம்ம அக்குமுலேட் பண்ணலாமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒன்று இல்லை பிரேக் அவுட்டில் வாங்கலாமா. இப்போ பிரேக் அவுட்டில் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒன்று சப்போர்ட்டில் வாங்கணும், அப்படி இல்லைன்னா பிரேக் அவுட்டுக்கு வெயிட் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த ஸ்டாக்கை சப்போர்ட்டில் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இந்த ஸ்டாக்கை நான் ஃபண்டமெண்டல் பார்க்கல. நீங்கள் என்ன பண்ணுங்கள், பார்த்துருங்க. பார்த்துட்டு உங்களோட ஓன் டிசிஷனை நீங்கள் எடுத்துருங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம அக்குமுலேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா, நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது, இந்த ஹரிசாண்டல் லைன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த 99ன்ற இந்த ப்ரைஸை ஹிட் பண்ணும்போது நம்ம கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதையும் உடச்சி கீழே வருது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன், அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா ப்ரைமரி ட்ரெண்ட், இந்த க்ரீன் கலர் இந்த ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்றா தான் இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, இதை உடைக்கணும். இதை உடச்சிச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கீழே வரும் இல்லையா. அப்படி கீழே வரும்போது நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் அக்குமுலேட் பண்ணலாம். இப்படி அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், தைரியமாக கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதோட இந்த ஸ்டாக்கோட அந்த மூமெண்ட்டை பார்க்கும்போதே நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். எங்கே நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு அக்குமுலேட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒருவேளை நான் இதை நீங்கள் இந்த ஸ்டாக்கை வாங்கிட்டீங்கன்னா அப்படின்னா, நெக்ஸ்ட்டு இது எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, நான் அப்டேட் பண்ணாமல் ஒரு வேளை விட்டுட்டேன்னா நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம இதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அக்குமுலேட் எங்கே பண்ணணுன்றதை நம்ம பார்த்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹைலாம் பார்த்துட்டோம். எல்லாமே பார்த்துட்டோம். இன்னொரு விஷயமும் இருக்குது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர் ஸ்விங் ட்ரேடிங் இந்த ஸ்டாக்கை வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, SL நியரில் வருது அப்படின்னு சொல்லி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நான் இந்த ப்ரைஸில் வாங்கியிருக்கேன்,
ஸோ இது எஸ்எல் நியரில் வருது அப்படின்ற எந்த டீட்டெயிலுமே கொடுக்கல. ஸோ அப்படி பார்க்கும்போது இவர் எங்கே வாங்கியிருக்கலாம் அப்படின்றது எனக்கு தெரியல. ஓகே, இவர் எது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்றத மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு அவர் எந்த ப்ரைஸில் வாங்கினாருன்னு தெரிஞ்சால் தான் நம்ம எது வரைக்கும் வெயிட் பண்ணலாம்னு சொல்லலாம். எதையுமே சொல்லாமல் பிரேக் அவுட் நியரில் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு மட்டுமே உங்களுக்கு அவர் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ என்ன பண்ணலாம்? ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்விங்குக்கு எங்கே வாங்கினீங்கன்னு தெரிஞ்சால் தான் அதோட எஸ்எல் எதுன்றதே நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, நீங்கள் எது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ இந்த சேனல், ஸோ இந்த 99 இருக்குது பார்த்தீங்களா, 100 ரூபா, இங்கே வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஆல்ரெடி 103, இன்னொரு 4 ரூபா தான் இருக்குது. ஸோ கீழே இங்கே வரும்போது பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டாக் என்ன பண்ணலாம், உங்களோட ஓன் டிசிஷனை தான் நீங்கள் எடுத்தாகணும். ஸோ இந்த சப்போர்ட் வந்துட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று டெய்லியிலன்னு பார்க்கும்போது இங்கே வரைக்கும் வரலாம். நான் வீக்லியில் முதல்ல சார்ட் எடுக்கும்போது அங்கே ட்ராப் பண்ணது இந்த 98 அப்படின்ற இந்த ரேஞ்சு வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். இங்கே வந்துட்டு புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த ஸ்டாக்கை பற்றி அதாவது அனாலிசிஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்து இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 100 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம பெருசாக பார்க்க வேண்டியதே இல்லை. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போது இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம எதுக்காகவுமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்டாக்கு நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங்கு 90க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டாக் ஃபண்டமெண்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்பெனி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த சப்போர்ட், இந்த 62 இந்த சப்போர்ட்டில் வந்துட்டு பவுன்ஸ் பேக் ஆகும்போது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வீக்லியில் புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே கன்சிடர் பண்ணலாம். ஸோ 2 சான்சஸ் இருக்குது. இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் உங்களுக்கு க்ரியேட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கேருந்து அகைன் மறுபடியும் ஒரு நிமிஷம் வரேன். இங்கே பாருங்கள் இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் க்ரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி கூட விழுகலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்குன்னு பார்க்கும்போது சைன் போஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஃபேக் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த நம்ம கொடுத்த ஸ்டாக்கு தான் இந்த ஸ்டாக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர் அவங்க வாங்கியிருக்கலாம்னு நினைக்கிறேன். மேபி இல்லை அப்படின்னா அவங்க ஏதாவது டவுட்டாக இருந்திருக்கலாம், வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்திருக்கலாம், அதனால் கேட்டிருக்கலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை நம்ம பிரேக் அவுட் மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் கீழே வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டாக்கு நெக்ஸ்ட்டு இந்த சப்போர்ட், அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து அதாவது ஹிட் பண்ணிவிட்டு இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு மேலே நம்ம இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். நீங்கள் லாஸ்ட் சான்ஸ் இது தான். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு விஷயமும் இருக்குது இந்த ஸ்டாக்கில். அதாவது இந்த சேனல், இந்த மைனர் ட்ரெண்ட் சேனல் இருக்குல்ல, இந்த சேனலை வந்து கூட சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி 2 times இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே சப்போர்ட் எடுக்கலாம். ஸோ 2 சான்சஸ் இருக்குது. நீங்கள் என்ன ரீசனுக்காக வாங்கியிருக்கீங்களா இல்லைன்ட்டு எனக்கு தெரியாது. ஸோ நீங்கள் அதை மென்ஷன் பண்ணவும் இல்லை. அதனால் இந்த 2 சான்சஸ் இருக்குது சப்போர்ட் எடுக்கிறதுக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட டெசிஷனை எடுங்க. ஸோ இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது, அதையும் பார்த்துருவோம். ஸோ அதாவது பிரேக் அவுட் நியர் அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. ஸோ பிரேக் அவுட் நியர் அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஸோ இதையே எடுத்துக்கிடுவோமே, இந்த ஸ்டாக்கையே எடுத்துக்கிடுவோம். பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறது இந்த ட்ரெண்ட் லைன் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இதை எப்படி பார்க்கணும்னா, இந்த புல்லிஷ் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு மேலே எந்த ஸ்டாக், அதாவது எந்த கேண்டிலும் பிரிண்ட் ஆகலைன்றதை நீங்கள் நினச்சிக்கோங்க. ஸோ இங்கேருந்து இங்கே வந்து ஹிட் பண்ணியிருக்கு இந்த சேனலை. இந்த சேனலுக்கு மேலே உங்களுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனால் தான் பிரேக் அவுட். இப்போ வந்து இங்கே முன்னாடி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், பிரேக் அவுட் நியரில் இருக்குன்னு சொல்லலாம். ஒன்று இந்த கேண்டிலாக இருக்கட்டும், இல்லை இந்த கேண்டிலாக இருக்கட்டும், இல்லை இங்கே கூட இருக்கட்டும், இல்லை இந்த சப்போர்ட்டில் கூட இருக்கட்டும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணால் தான் நெக்ஸ்ட் என்ன ஆகும், நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். இப்போ ஒரு கேம் இருக்குது,
ஃபஸ்ட் லெவலை பிரேக் பண்ண, அதாவது அதை ஜெயிச்சோம்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம். அது மாதிரி தான் இதுவும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நெக்ஸ்ட் என்ன ஆகும், நெக்ஸ்ட்டு லெவலுக்கு போகும். ஸோ அதை தான் நம்ம பிரேக் அவுட் நியரில் இருக்கும்போது நம்ம இங்கே இருக்கும்போது சொல்லுவோம், இல்லை இங்கே இருக்கும்போது சொல்லுவோம். ஸோ பிரேக் அவுட் நியர் ஸ்டாக் அப்படின்னா இதுதான் அர்த்தம். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்டாக்கில் அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்க எல்லா ஸ்டாக்குமே நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நான் இந்த ஸ்டாக்கை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாருக்குமே இந்த ஸ்டாக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே ஒரு எல்லாமே அந்த மல்டி இயர் ஸ்டாக்கு கூட ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பிரேக் அவுட் நியரில் இருக்குது, நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நான் பார்த்துட்டு அந்த ஸ்டாக்கை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை அதாவது ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்க நிறையா கம்பெனிஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ நீங்கள் கேட்ட ஸ்டாக்கு தான் எல்லாமே, இதை வீடியோவில் பார்த்துருக்குது எல்லாமே. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டாக் வேணும்னா, இல்லை அதாவது இன்னொரு விஷயத்தையும் நான் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 51 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு புல்லிஷில் முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம மார்க்கெட் வந்து புல்லிஷில் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதாவது நம்ம மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.